சார் வணக்கம். வணக்கம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம ஸ்டுடியோவில் அகைன். ஆமாம், ரொம்ப நாளைக்கு அப்புறம் சில நல்ல செய்திகள்லாம் எனக்கு வந்திருக்கு, ப்ரமோஷன் கிடச்சிருக்கு. அதனால் வேறு இடத்துல இருக்க வேண்டியதாகிடுச்சு. சந்தோஷம். சில வேலைகளுக்காக இங்கே வந்திருக்கேன். அப்படியே ஸ்டூடியோவுக்கும் வந்தாச்சு, உங்களையும் பார்த்தாச்சு. இப்போ நம்ம பார்வையாளர்களுடையும் சில முக்கியமான செய்தி, அதுவும் இன்றைக்கி இருக்கிற ஹாட் டாபிக் பீகார் எலெக்ஷன். கண்டிப்பாக நீங்கள் என்ன கேட்கணுமோ கேளுங்க, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்லை, தெரியாததான் நிறைய விஷயங்கள் நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. நிறைய ஃபேன் ஃபாலோவர்ஸ் வந்துட்டாங்க. இப்போ மெயில் கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக பல கேள்விகள் கேட்டிருக்காங்க. உங்கள்கிட்ட கன்வே பண்ணியிருப்பேன். சந்தோஷமாக இருக்குது. எஸ். ஸோ ஓகே, இப்போ வந்துட்டு ஹாட் டாபிக் அப்படின்றத விட பேச வேண்டிய நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு டாபிக் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் பீகார் எலெக்ஷன் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். ஸோ பீகாரில் ஆக்சுவலி நீங்கள் ஏற்கனவே போட்ட ஒரு வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு வெற்றி பெறுமா அப்படின்ற ஒரு சந்தேகத்தோட, பட் வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி தான் நம்ம பேசி இருந்தோம். பட் லாஸ்ட் எலெக்ஷனை கம்பேர் பண்ணும்போது இப்போ வந்து டபுள் செஞ்சுரி எடுத்துட்டாங்க ப்ளஸ். ஸோ எப்படி இது பார்க்குறது, என்ன புரிஞ்சுக்கலாம் இதுலேருந்து? ஆக்சுவலாக போன தரம் எப்போவுமே இது வரைக்கும் 2-3 முறை நீங்கள் பார்த்தீங்கன்னா பீகாரில் 120, 130 தான் வரும். 243 சீட்டுக்கு 122 மெஜாரிட்டி, ஹாஃப்வே மார்க்கு. இவங்க அந்த 120, 130 இது மாதிரி தான் வாங்கிக்கிட்டு இருந்தாங்க. போன தரமும் அது மாதிரி தான் இருந்தது, ஒரு மாதிரி இழுபறியாக தான் இருந்தது. ஸோ நான் இந்த தரம் என்ன எதிர்பார்த்தேன்னா ஒரு 150 to 160 எதிர்பார்த்தேன். இது வந்து ஒரு லேண்ட்ஸ்லைடு விக்டரியாக வந்தது. கொஞ்சம் அந்த எலெக்ஷனுடைய ஃபஸ்ட்டு ஃபேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் தான் எனக்கே அது தோண ஆரம்பிச்சது. ஆனால் அதுக்குள்ளே நம்ம வீடியோ போட முடியல, ஏன்னா மற்ற சில கமிட்மெண்ட்ஸ் நமக்கு இருந்ததுனால அந்த பற்றின வீடியோ போட முடியல. ஆனால் இது நான் எங்கே இந்த க்ளூ எடுத்துக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகாராஷ்டிராவில் இந்த மாதிரி ஆச்சு, அதே மாதிரி ஹரியானாலேயும் ஆச்சு. அதுலேருந்து மக்களுக்கு என்ன தோணிடுச்சு அப்படின்னா, இது வந்து ஒரு நேஷ்னலிஸ்ட் பார்ட்டி. ஃபஸ்ட்டு பாயிண்ட், கவர்னன்ஸ் எக்ஸலண்ட்டாக பண்ணுறாங்க அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் இந்த 10 ஆண்டுகளில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வளர்ச்சி திட்டங்கள், அது நாட்டினுடைய வளர்ச்சி திட்டங்கள், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வளர்ச்சி திட்டங்கள் மட்டும் இல்லாமல் வேலைவாய்ப்பு 5.2 இதில் வந்திருக்கு, லோவஸ்ட் பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி விலைவாசி பார்த்திங்கன்னா குறைஞ்சிருக்குண்ணா. உடனே எல்லாம் சொல்லுவாங்க மக்கள் வந்து இல்லை இன்னும் விலையெல்லாம் குறையலை அப்படின்னா. அது எப்படி நீங்கள் பார்க்கணுன்னா, போன மாதத்தை விட இந்த மாதம் வேலை அதிகமாக இருக்குது. அதுதான் கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸினுடைய தாத்பரியம். அது ஒரு பக்கம், இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ நம்ம எப்படி பார்க்கலாம்னா, எக்கானமி பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆகிட்டு வருது அப்படிங்கிறதையும் பார்த்தோம். இது எல்லாத்தையும் பார்க்கும்போது மக்களுக்கு வந்து ஒரு அதீத நம்பிக்கை இந்த பாஜக அரசின் மேலே வந்துடுச்சு அப்படிங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மை. இது ஒரு பக்கம். இரண்டாவது, நான் மீண்டும் சொல்கிறேன், ஃபேஸ் 1 எலெக்ஷனுக்கு அப்புறமா பாரத பிரதமர் மோடி வந்து ஒரு மீட்டிங்கில் ஒரு செய்தியை சொன்னார். பீகார் எலெக்ஷன் வந்து ஒரு சர்ப்ரைசிங்காக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டு உறுதியாக நாங்கள் வெற்றி பெற்று விடுவோங்கிற மாதிரி இண்டிகேஷன் கொடுத்தாரு அவர். இதுவரைக்கும் அவர் எந்த தேர்தலையும் அந்த மாதிரி சொன்னதே கிடையாது. எந்த தேர்தலுக்குமே நாங்கள் ஜெயிப்போம், நாங்கள் ஜெயிச்சு விட்டோம் அப்படின்னு சொல்லதே கிடையாது. இந்த தரம் அவர் கொடுத்த இண்டிகேஷன்ல இருந்து ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி வரப்போகுது அப்படிங்கிறது உறுதியாச்சு. அது மட்டும்தான் இது. இல்லை, அந்த மாதிரி சொல்லும் போது தானே மக்கள் வந்து சந்தேகப்படுறாங்க. அவ்வளோ உறுதியாக எப்படி சொல்ல முடியுது முன்னாடி? அது எதனால சொல்ல முடியுது அப்படின்னாக்க, மக்களுடைய எழுச்சியிலிருந்து சொல்ல முடியுது. இதுக்கு வந்து பல குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க. இப்போ ஒரு உதாரணமாக சொல்லணுன்னாக்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொல்கிறேன், போன வீடியோலையும் நான் இதை தான் சொல்லியிருந்தேன். அதாவது இந்த சமூக நீதி, சமூக சீர்திருத்தம், சமூக நலன் இதெல்லாம் பேசிக்கிட்டே இருக்காங்களே தவிர அதை செயலில் காட்டினது வந்து பிஜேபி. அதை போன வீடியோவில் நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். இந்த என்டிஏ கூட்டணிக்குள்ளே பல பிரச்சனைகள் வந்தது. அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்ப நல்லா தீர்த்து வச்சாங்க. எப்படி வச்சாங்கன்னு பாருங்களேன், நீங்க நல்லா கவனிங்க. போன ஆட்சியிலையுமே என்டிஏ தான் அதிகமான எம்எல்ஏஸ் வச்சிருந்தாங்க. இருந்தாலும் நிதிஷ்குமாரை சீஃப் மினிஸ்டரா அறிவிச்சாங்க. அவரு தான் சீஃப் மினிஸ்டரா இருந்தாரு. 5 வருஷம் முடிஞ்சு போச்சு. இப்ப அடுத்ததான் என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த தரமும் என்டிஏல வந்து பிஜேபி சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா தான் வந்திருக்கு. இப்பவுமே நிதிஷ்குமார் தான். இதை வந்து நடுவில் வந்து ஒரு ரூமர் மாதிரி கிளப்பி விட்டாங்க, நிதிஷ்குமாருக்கு வந்து சீஃப் மினிஸ்டர் இப்ப கொடுக்க மாட்டாங்க. கிடையவே கிடையாது. ஏப்ரல் மாசமே அறிவிச்சிட்டாங்க. நினைச்சு பாருங்க, நவம்பர் மாதம் எலெக்ஷன் நடக்குது. 7 மாதம் முன்னாடியே பிரதம மந்திரி மோடி அறிவிச்சிட்டாரு, நிதிஷ்குமார் தான் என்டிஏ கூட்டணியினுடைய சீஃப் மினிஸ்டர், முதலமைச்சர் அப்படி வேட்பாளர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே அப்படியே இந்த மகாகட்பந்தன், அதாவது இந்த இந்தி கூட்டணி பக்கம் வந்தீங்கன்னா, தேஜஸ்வி யாதவ் வந்து கெஞ்சாத குறையா கேட்டுட்டு இருந்தாரு. ஆனால் ராகுல் காந்தி அவரை முதலமைச்சரா அறிவிக்கவே இல்லை. கடைசியில் ஒரு தேர்தல் முதல் ஃபேஸுக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான், ஏன்னா அவர் தேர்தலே கடைசியில் 6 நாள் தானே பண்ணாரு. அவர் தான் 50 நாள் வந்து தேஜஸ்வி யாதவ் சொல்லிட்டாரு, நீங்கள் இந்த ஓட் சோரின்னு சொல்லி அது மக்கள்லாம் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, இந்த பக்கமே வராதிங்கன்னு விரட்டி விட்டார் அவரை.
அதுக்கப்புறமா கடைசி 6 நாட்களில் வந்து 2 நாளைக்கு முன்னாடி தான் தேஜஸ்வி யாதவ் முதலமைச்சர்னு சொன்னார். ஆனால் இவங்க வந்து ரூமர் கிளப்பி விட்டாங்க, நிதிஷ்குமார் சீஃப் மினிஸ்டர் ஆக முடியாது. அது ஒரு முக்கியமான பாயிண்ட். அந்த மாதிரி இருக்கும்போது இந்த கூட்டணி அமைப்பதில் அப்பர் காஸ்ட் வந்து சொன்னாங்க எங்களுக்கு நிறைய சீட்டு வேணும்னாங்க. அதை வந்து பாஜக தொகுப்பிலிருந்து 50% அப்பர் காஸ்ட் இதுக்கு கொடுக்கப்பட்டது. அதை வந்து அமித்ஷா சுமூகமாக தீர்த்து வச்சார். நம்பர் 1. இரண்டாவதா பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த எல்ஜேபி கொஞ்சம் இது பண்ணாங்க. அதாவது என்டிஏ கூட்டணிக்கு இருக்கணுமா வேண்டாமா, ஏன்னா நம்பர் ஆஃப் சீட்டு வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது. அதையுமே ரொம்ப சுமூகமாக தீர்த்து வச்சார் அமித்ஷா அவர்கள். தன்னுடைய பிஜேபி தொகுப்பிலிருந்து 10 சீட்டு எக்ஸ்ட்ராவா எல்ஜேபிக்கு கொடுத்தாரு. ஆமா ஆமா ஆமா, அதாவது 19 சீட்டா தான் கொடுக்கறதா இருந்தாங்க, 20 சீட்டு கொடுக்கறதா இருந்தாங்க. அதுக்கப்புறம் அதை அதிகப்படுத்தி 29 சீட்டு, நான் சொன்ன போன வீடியோ சொன்ன மாதிரி 29ல் அவங்க வந்து 19 சீட்டில் வெற்றி பெற்றிருக்காங்க. எது சமூக நீதி? நான் இந்த வீடியோலையும் திருப்பியும் அதையே சொல்றேன். எது சமூக நீதி? யோசிச்சு பாருங்க. ஒரு பிற்பட்ட ஒரு பட்டியல் இனத்தில் இருக்கிறவரை வந்து மேலே தூக்கி விட்டு 19 எம்எல்ஏ ஜஸ்ட் லைக் தான் கொடுங்க. பிஜேபி காரங்களும் ஓட்டு போடாமல் அவங்க ஜெயிச்சிருப்பாங்க. ஒன்லி எல்ஜேபி ஓட்டு மட்டுமா அவங்களுக்கு வந்திருக்கும். அப்போ பிஜேபியினுடைய ஓட்டையும் கொடுத்து இவ்வளவு அபரிமிதமான ஆதரவையும் கொடுத்து அவரை தூக்கி விட்டு கொண்டு வந்திருக்காங்கன்னா அது சமூக நீதியா? இல்லைன்னா இங்கே பிளாஸ்டிக் சேரை போட்டு நீ உட்காரது, அந்த பிளாஸ்டிக் சேரில் கூட உட்காரதுக்கு அனுமதி கொடுக்காம வச்சிருக்கிறதும் 2 சீட்டுக்கு முட்டி போட்டு கெஞ்ச வேண்டியதாக இருக்கிறதுமா வந்து உங்களுக்கு சமூக நீதி? இதை நான் திருப்பி திருப்பி எதுக்காக சொல்லணும்னா, தமிழகத்தில் வந்து பல பரப்புரைகள் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. பாஜக வந்து அப்பர் காஸ்ட் பார்ட்டி, பிராமின் பார்ட்டி, பட்டியலின மக்களுக்கு எதுவுமே செய்ய மாட்டாங்கன்னு இது தெள்ள தெளிவாக தெரியுது. நல்லா புரிஞ்சுங்க. அது மட்டும் இல்லை, ஜிதன் ராம் மாஞ்சிக்கும் கொடுத்துருக்காங்க. அவரும் 4 சீட்டு ஜெயிச்சிருக்காரு. காங்கிரஸ் 6 சீட்டு ஜெயிச்சிருக்கு. ஜிதன் ராம் மாஞ்சி HAM பார்ட்டி 4 சீட்டு ஜெயிச்சிருக்காங்க. குஷ்வாகா, உபேந்திர குஷ்வாகா, அவர் 4 சீட்டு ஜெயிச்சிருக்காங்க. எப்படி கொண்டு வராங்க பாருங்க. அரவணைச்சு கொண்டு வர்றது தான் கூட்டணி. இங்க கூட்டணி கட்சிகளை என்ன மாதிரி கேவலமா நடத்துறாங்க. வெறும் பணப்பெட்டி வாங்கிட்டு போறதுக்கு தான் கூட்டணி கட்சி வச்சிருக்காங்க இங்க தமிழ்நாட்டில். அந்த மாதிரி இது வந்து மிக மிக முக்கியமான இந்த கூட்டணி பிரச்சனையை ரொம்ப அழகாக தீர்த்து வச்சது அமித்ஷாவுடைய சாதுரியம். அது அந்த சாணக்கியத்தனம்னு சொல்ல, அரசியல் சாணக்கியத்தனம் திறமையாக வெளிப்பட்டதுன்னு. அந்த மாதிரி அவர் இது தவிர அதுக்கப்புறம் வந்து எந்தெந்த இடத்துலலாம் நல்லா கவனிங்க. தேஜஸ்வி யாதவ் வந்து ஒரு பக்கம் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாரு, ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் அரசு. இப்போ அதுதான், இப்போ ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் வந்து கவர்மெண்ட் ஜாப் கொடுக்குன்னு சொன்னது அது எவ்வளோ பெரிய ஒரு அட்ராக்டிவான ஒரு ஸ்கீம். ஆனால் அதெல்லாம் மீறி வெற்றி பெற்றிருக்காங்கன்றது தான் இப்போ இங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து பேசுகிறாங்க. இப்படியெல்லாம் சொல்லி கூட வெற்றி பெறலை அப்படின்ற மாதிரியும் அது நடைமுறையில் சாத்தியம் இல்லைங்கிறது மக்கள்கிட்ட நல்லாவே புரிய வச்சு. அது எப்படி இப்போ நடைமுறையில் சாத்தியம் இல்லை அப்படிங்கிறது இப்போ தமிழ்நாட்டில் எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்கீம் சொன்ன எப்படி நம்புறாங்கல்ல, அப்படிங்கும்போது அங்கே எப்படி சாத்தியம் இல்லாம போகும்? அதுக்கு தான் நான் முக்கியமான ஒரு விஷயம் சொல்றேன். நல்ல கவனிங்க. வந்து 10,000 ரூபா எல்லாருக்கும் இது உதவித்தொகை கொடுப்பேன்னு தேஜஸ்வி அறிவிச்சார். அரசாங்கத்தில் வந்து வேலை கொடுப்பேன்னு சொன்னார். 200 யூனிட் மின்சாரம் ஃப்ரீன்னு சொன்னார். எதுக்காக அந்த மக்கள் மயங்குறாங்களா? இங்கே மட்டும் ஏன் மயங்குறாங்க? இப்போ நீங்களே சொல்லுங்க. இந்த மாதிரி இலவசங்களுக்கு மயங்காமல் நாட்டினுடைய வளர்ச்சி, நாட்டினுடைய பாதுகாப்பு, இதை மட்டுமே கருத்தில் கொண்டு ஒரு நல்ல பார்ட்டி, ஒரு நல்ல கவர்னன்ஸ், அதை பேஸ் பண்ணி ஓட்டு போட்டிருக்காங்கிறது தானே தெள்ள தெளிவாக தெரியுது இதில். இப்போ நான் சொன்னேன் பாருங்க, யார் யாரெல்லாம் வந்து ராகுல் காந்தி ஒரு பக்கம் ஓட்டுச்சோரிங்கிறாரு, தேஜஸ்வி யாதவ் இந்த மாதிரி இலவசங்களை அறிவிக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்தண்ட பக்கம் வந்து பிரசாந்த் கிஷோர் என்ன சொல்றாரு அப்படின்னாக்க, இல்ல அப்பர் காஸ்ட் எல்லாம் எனக்கு ஓட்டு போடுங்க, பிஜேபியை தவிர்த்துட்டு வாங்க, உங்களுக்கு உண்மை ஆகாதுன்னு. ஆனா அவர் என்ன பண்ணாரு, அந்த ஷத்தர்னு சொல்லுவாங்க, ஒரு பச்சை கலர்ல ஒரு துணி எடுத்துட்டு கூட மேல வச்சுக்கிட்டு போய் போத்திட்டு வந்தாரு. இதில் போய் இஸ்லாமிய தர்காவில் போயிட்டு தொப்பி போட்டுக்கிறாரு. இங்கே குங்குமம் வச்ச போது இங்கே ஒருத்தர் விபூதி வச்சு அழிச்ச மாதிரி அந்த பிரசாந்த் கிஷோர் பாண்டே வந்து குங்குமம் வச்சதை அழிச்ச வீடியோலாம் வந்திருக்கு. இந்த மாதிரி இதுக்கப்புறம் இன்னொரு திராவிட மாடல் ஆட்சி வந்து ஃபாலோ பண்றாரு. அது எது குற்றம் சொல்ல முடியாது. நான் குற்றம்னு சொல்லல. அப்ப ஏன் வந்து இந்துக்கள் கிட்ட இந்த மாதிரி பேசுறீங்க? பாஜக வந்து அப்பர் காஸ்ட் பார்ட்டி, பிராமணர்கள்லாம் நான் பிராமின் எனக்கு ஓட்டு போடுங்கன்னு ஏன் போய் சொல்றீங்க? இந்துக்கள் ஓட்டுலாம் எனக்கு வரணும் அப்படின்னு ஏன் சொல்றீங்க? ஓப்பனா நீங்க மைனாரிட்டியை நாங்க அப்பீஸ் பண்றோம்னு ஒத்துக்கங்களேன். இதுல என்ன தப்பு? அவர் அந்த பக்கம் சொல்லிட்டு இருந்தார். இஸ்லாமியர்கள்லாம் என்ன பண்ணாங்க, ஒரு பக்கம் காங்கிரஸுக்கு தான் ஓட்டு போடுமோன்னு ஜமாத்தில் முடிவு பண்ணிட்டான்னாங்க. அதுக்கப்புறம் அக்பர் அசாசுதீன் ஓவைசி அவருடைய AIMIM பார்ட்டி வந்து அவர் ஒரு பக்கம் இது பண்ணார். அவர் வந்து இந்தி கூட்டணியில் மிகப்பெரிய அளவில் வந்து இது வச்சார், கூட்டணி வைங்க என்ன சேர்த்துக்கங்கன்னாரு. அப்படியே ஒதுக்கி தள்ளினாங்க. கடைசியில் என்ன ஆச்சு, அவர் 5 சீட்டு ஜெயிச்சிட்டார், காங்கிரஸ் மொத்தம் 6 சீட்டு தான் ஜெயிச்சிருக்கு. அந்த மாதிரி இது தவிர ஓட்சோரின்னு ராகுல் காந்தி ஒரு பக்கம் பிரச்சாரம். பிரியங்கா காந்தி வந்து என்ன பண்ணாங்கன்னா,
பண்ணாங்கன்னா ஜெனரேஷன் இசட் ஜென்சியை வந்து இன்சைட் பண்ணி போராட்டத்தில் இறங்குங்க. பீகார் பெண்களை அவமரியாதைப்படுத்தி பேசியிருக்காங்க. நீங்கள்லாம் சும்மா உட்காந்துருக்கீங்க, உங்களுக்குலாம் வந்து ரோஷமே இல்லை, கோவமே வரல அப்படிலாம் பேசியிருக்காங்க. அப்போ பிரச்சாரத்துல இல்ல ஒருவேளை இப்படி எடுத்துக்கலாமா, பிரச்சாரத்துல அந்த மாதிரி கேள்வி கேட்டதும் இப்ப பிஜேபி தரப்புல இருந்து நீங்க ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா 10,000 ரூபாய் தரேன்னு சொல்லிட்டு இப்படி லிங்க் கனெக்ட் பண்ணி நான் அந்த பாயிண்ட்டுக்கு வரேன். நான் அந்த ஸ்டார்ட் அப் பாயிண்ட்டுக்கு நான் மிக முக்கியமான பாயிண்ட் கண்டிப்பா நான் வரேன். நான் இப்ப இதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, எதெல்லாம் நெகட்டிவ் நேரேட்டிவ் வந்து அப்படியே பாசிட்டிவ் நேரேட்டிவா பிஜேபிக்கு போச்சுன்னு ராகுல் காந்தி தான் சொந்தமாகவே பாரத பிரதமர் மோடியோட அம்மாவை பற்றி தரக்குறைவாக பேசினார். இப்போ பெண்களை சாத் பூஜான்னு ஒன்று நடந்தது, அதை பற்றியில் பெண்களை வந்து இழிவாக பேசினார். இந்த மாதிரி நீங்கள் பரப்புரைலாம் ஓட்டு திருட்டுங்கிறது வந்து இது எப்படி போச்சு அப்படின்னா, எல்லா இடத்துலையும் எல்லாருக்குமே புரிஞ்சுக்காங்க. ஒரு பொய்யை 100 தடவை சொன்னால் அது உண்மையாயிடணும். ஆனால் இங்கே என்னன்னா, இவர் சொல்கிறது பொய்ன்றதே உண்மையாயிடுச்சு. அப்படின்னும் போது ஒரு பொய் சொல்கிறாருங்கிறத உண்மையாக தெரிஞ்சு போனதுக்கப்புறம் திருப்பி சொல்லும்போது மக்கள் அவரை நிராகரிக்கிறாங்க, சிரிக்கிறாங்க. அந்த மாதிரி பலவிதமான நெகட்டிவ் நேரேட்டிவ்ஸ் எல்லாமே அலோவ் பண்ணிட்டாங்க. சரி, நீ என்ன வேணா பேசு, அதுக்கு யாருமே பதிலடி கொடுக்கல. நல்ல கவனிங்க, பிஜேபியில இருந்து நீ என்ன வேணா ஒளரி கொட்டு திட்டி தீரு, மக்கள் இருக்காங்க அப்படின்னு. அபரிமிதமான மக்கள். இந்த இடத்துல தான் வந்து என்ன 9% பெண்கள் ஆண்களை விட அதிகமா வாக்களிச்சிருக்காங்க. இப்ப நீங்க சொன்னது அதுதான் அந்த 10,000. சரி, இப்ப இந்த 10,000 ரூபாய்க்கு நான் வரேன். என்ன பண்ணாங்க? இது வந்து தேர்தல் நவம்பர்ல நடந்தது. ஒரு மாசம் முன்னாடி தான் எலெக்ஷன் கமிஷன் அனௌன்ஸ் பண்ணாங்க. அப்பதான் கோட் ஆஃப் கான்டக்ட் வரும். ஆனா அந்த கோட் ஆஃப் கான்டக்டுக்கு 2 மாசத்துக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட 1.6 கோடி பெண்களுக்கு விண்ணப்பம் வாங்கப்பட்டு அவர்களுக்கு சுய தொழில், அதாவது செல்ஃப் ஹெல்ப் குரூப், SHGன்னு சொல்லுவாங்க, அதற்கான உதவித்தொகை. நீங்க என்ன வேணா செய்யுங்க, அப்பளம் சுடுங்க, இது பண்ணுங்க, என்ன வேணா கைத்தொழில் எதை வேணா செய்யுங்க, டெய்லரிங் செய்யுங்க, என்ன வேணா, அதுக்கான ஸ்டார்ட் அப் மாதிரி ஆரம்பிங்க. உங்களுக்கு அதற்கான உதவித்தொகையாக தான் தரோம். இது எப்படி அப்படின்னா, நான் திருப்பி சொல்றேன், ஒருத்தனுக்கு சாப்பாடு கொடுக்க, அதாவது தெர் இஸ் டோன்ட் கிவ் தம் ஃபிஷ், டீச் தம் ஹவு டு ஃபிஷ் அப்படிங்கிறது தான். அந்த யுக்தியை தான் இதில் கையில் எடுத்திருக்காங்க. சும்மா இலவசம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறத விட, அப்போ உனக்கு நான் பணம் தரேன், நீ ஒரு தொழில் ஆரம்பி, அது நல்லா போச்சு, இதுவாச்சு, உனக்கு நம்பிக்கை வந்துச்சுன்னா நான் இன்னும் முத்ரா லோன் மூலமாக அதிகபட்சமாக 2 லட்சம் எந்த செக்யூரிட்டியும் தர, நீ உன்னுடைய தொழிலை வளர்ச்சி அடை செய். அதன் மூலமாக கொடுக்கப்பட்ட தொகை. இங்க என்ன பண்ணீங்க? சரி, ஓகே, அங்க 10,000 ரூபாய் கொடுத்தாங்க. இந்த பாருங்க, நல்லா கவனிங்க, 21 லட்சம் மகளிருக்கு உடனடியாக அந்த பணம் போய் சேர்ந்தது. டைரக்ட் பெனிஃபிட் 75 லட்சம் டைரக்ட் ட்ரான்ஸ்ஃபர் சொல்லியிருந்தாங்க. இங்க என்ன பண்ணாங்க? நல்லா கவனிங்க, 1000 ரூபாய் தர பெண்கள் மகளிர் உரிமை தொகைன்னு 3.5 வருஷம் 4 வருஷம் கழிச்சு கொடுத்தாங்க. 3.5 வருஷம் கழிச்சு கொடுத்தாங்க. அதுவுமே சில பேருக்கு கொடுத்தாங்க, சில பேருக்கு கொடுக்கல. சொன்னதை செய்வோம், சொல்லாததையும் செய்வோம்லாம் பேசுவாங்க, நல்ல வாயால ஜம்முன்னு டயலாக் பேசுவாங்க. அங்க வந்து அவங்க சொல்லவே இல்லை, செயல்ல இறங்கிட்டாங்க, பணம் போய் சேர்ந்துருச்சு. மக்கள் வந்து உடனே மகளிருக்கு என்ன தோணுச்சு, ஓஹோ, இந்த அரசு நமக்கு உதவி செய்ய போகுது அப்படி. அதை வந்து நல்லா ஈடுபட்டு இப்போ நீங்க சொல்ற மாதிரி 1000 ரூபீஸ் கொடுக்குறாங்க தமிழ்நாட்டில். ஆனா பாத்தீங்களா, கடைசி நேரத்தில் இல்லை ஒரு சிலர் கொடுத்தாங்க, கொடுக்கல, எல்லாமே சொன்னாலும் கூட விடுபட்டவங்களை வந்து கடைசி நேரங்களில் திரும்ப இணைச்சாங்க. அதே மாதிரி தான் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ பீகார்ல எடுத்துக்கும் போது பிஜேபி தரப்பில் இருந்து 75 லட்சம் பெண்களுக்கு 10,000 ரூபாய் மானியமாக வழங்கப்படும் சொன்ன பிறகு இப்போதைக்கு 25 லட்சம் பேர் தான் தொழில் தொடங்குவதற்கான மானியம். இதுல நான் இன்னொன்னு சொல்றேன், இது ஒன் டைம் பேமெண்ட். இவங்கள மாதிரி வருஷம் லைஃப் லாங்க 1000 ரூபாய் மாசம் கொடுப்பேன், அந்த மாதிரி அது இலவசம். அங்க இலவசமா கொடுத்தாங்க, இது வெறும் மானியம். நல்லா புரிஞ்சுக்கணும், நம்ம மானியத்துக்கும் இலவசத்துக்கும் இருக்கிற டிஃபரன்ஸை புரிஞ்சுக்கணும். தொழில் தொடங்குவதற்கான மானியம், அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்தது நீங்க தொழில் கொண்டு வந்து லோக்கல் பாடி இதுல வந்து அந்த முனிசிபாலிட்டிலையோ இல்லை கலெக்டர்கிட்டயோ கொண்டு போய் இதான்ப்பா என்னோட ப்ராஜெக்ட், இதான் என்னோட தொழில், நான் இதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அது நல்லா இருந்ததுன்னா அவங்க ஸ்டடி பண்ணிட்டு பேங்க்குக்கு இது ரெக்கமெண்ட் பண்ண போறாங்க. 2 லட்சம் ரூபாய் இவங்களுக்கு கடன் உதவி செய்யுங்க, தையல் மிஷின் வாங்கட்டும், வேற எந்த விதமான தொழிலா இருக்கட்டும். விமன் செல்ஃப் ஹெல்ப் குரூப்பே எதுக்காக அப்படின்னா விமன் எம்பவர்மெண்ட்டுக்காகத்தான். இந்த விமன் எம்பவர்மெண்ட் வந்து நான் இன்னொரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்றேன். இங்க பாருங்க, 4 பேர் வந்து எல்லாம் யங் கேர்ள்ஸ், அவங்க ஜெயிச்சிருக்காங்க. நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க, அது என்னன்னு. முதல்ல ஜம்மு காஷ்மீர்ல ஷகுன் பரிக்கர் அப்படிங்கிற பெண்மணி ஜெயிச்சாங்க. காஷ்மீரில் ஒரு பொண்ணு ஜெயிச்சு வருது, அதுவும் பிஜேபியில் வந்து மிகப்பெரிய அதிசயம். அடுத்ததாக வந்து ஷாஞ்சலி முர்மு அப்படிங்கிறவங்க, அவங்க ஒடிஷாலேருந்து ஜெயிச்சு வந்தாங்க. அதுக்கு அடுத்தது இப்போ ஒரு பை எலெக்ஷனில் தேவயானி ராணா அப்படின்னு ஒரு பெண், எல்லாம் யங்ஸ்டர்ஸு, நல்லா கவனிங்க, எல்லாம் யங்ஸ்டர்ஸு, அவங்க ஜெயிச்சு வந்திருக்காங்க, இதே ஜம்மு காஷ்மீர்ல இருந்து.
நகோர்டா அப்படிங்கிற இடத்துல இருந்து ஜெயிச்சு வந்திருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து என்ன இன்னொரு இது வந்துன்னா இப்போ அந்த மைதிலி தாக்கூர் 25 வயசு ஃபோக் சிங்கர் அவங்க வந்து ஜெயிச்சு வந்திருக்காங்க அலிப்பூருங்கிற இடத்துல இருந்து. அந்த பெண் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த அலிப்பூருங்கிற பேரை நான் வந்து சீதா நகர்னு மாற்ற போறேன்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் அவங்க தேர்தலில் முன்னெடுத்த இது. அந்த மாதிரி ஒரு இப்போ 4 பெண்கள் எல்லாமே யங்ஸ்டர்ஸ். அப்படின்னு அவசியம் ஏற்பட்டது அலிப்பூர்ன்ற இடத்த சீதா அப்படின்னு மாற்ற வேண்டிய இடம் ஏன் இந்திய தன்மையை ரிட்டைன் பண்ணல? என்ன அது ஏற்கனவே சீதாப்பூர்னு இருந்த இடத்த அலிப்பூர்னு நம்ம நாட்டை கொள்ளையடிக்க வந்த இன்வேடர்ஸ் தானே மாற்றி வச்சிருக்காங்க. பல இடத்துல அந்த மாதிரி பேர் மாற்றிருக்காங்களே. அதுக்கு என்ன பதில்? அது திருப்பி நம்ம எடுக்கிறதுல என்ன தப்பு? அது ஒண்ணு. ரெண்டாவது இப்ப நான் ரெஸ்பான்ஸ் தான் வந்துட்டு மக்கள் அந்த அளவுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்ல வரீங்களா? அப்படி சொல்லல. நம்மளுடைய பெருமையை மீட்டெடுக்கிறதுக்கு வந்து அந்த ஒரு உணர்வே இல்லாம இருக்கிறாங்க. அங்க இருக்காங்கங்கறத சொல்ல வரேன். இப்ப ஒண்ணும் இல்ல, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். தெலுங்கானால இருக்கிற ரேவந்த் ரெட்டி சீஃப் மினிஸ்டர் வந்து சில ரோடோட பேரை கூகுள் ரோடு, மீட்டா ரோடு, மெட்டா ரோடு, அப்புறம் அமேசான் ரோடெல்லாம் மாற்ற போகிறேன். என்ன பைத்தியக்காரதானே? இந்த மாதிரி நீ பேரை வச்சுட்டாக்க அந்த கம்பெனிகள்லாம் மாநிலத்தில் வந்து முதலீடு செஞ்சிருவாங்களா? கிடையாது. அதற்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மற்ற இன்வெஸ்ட் பண்ணுற கிளைமேட்டு சொல்லக்கூடிய சூழ்நிலையை நீ உருவாக்கணும். இப்போ அவர் எதுக்கு பின்ன பேரை மாத்துறாரு? இந்த மாதிரி ரோடு பேர்லாம் எதுக்கு மாற்றிக்கிட்டு இருக்காரு? அவர் பைத்தியக்காரத்தானே இல்லாது இருக்கு. நீங்கள் வேணால் பாருங்கள், ரெஃபரன்ஸ் எடுத்து பாருங்கள். இருக்கு, நான் சொல்கிறது சரியா இருக்கா என்னங்கிறது. நான் என்ன சொல்ல வரேன், இந்த மாதிரி யூத், இந்த 4 லேடிஸ் ஒரு உதாரணமாக எடுத்துக்கிட்டாக்க, அந்த 4 லேடிஸை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். திஸ் இஸ் கால்டு விமன் எம்பவர்மெண்ட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இதுதான் ஜென் இசடுக்கு காமிக்கக்கூடிய வழி. அதை விட்டுட்டு ராகுல் காந்தியோ பிரியங்கா வாத்ராவோ ஜென் இசட தெருவில் இறங்கி போராடுங்கிறாங்க. சரி, இவங்க என்ன பண்றாங்க? நல்லா கவனிச்சு பாருங்க. அவங்களுடைய பசங்களாம் எங்க படிக்கிறாங்க? அவங்க பசங்களாம் எங்க படிக்கிறாங்க? அகிலேஷ் யாதவோட லண்டன்ல படிக்கிறாங்க. எல்லாரோட பசங்களும் நீங்க பாத்தீங்கன்னா எல்லாம் லண்டன்ல வெளிநாட்டில் படிக்கிறாங்க. ஆனா சாதாரண மக்கள் வந்து தெருவில் இறங்கி போராடணும். இங்க இருக்கிற இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒவ்வொருத்தர் பேரையும் 10 கேஸ் போலீஸ்ல இருக்கணுங்கிறாரு. 10 கேஸ் போட்டு உள்ள தள்ளிட்டா அப்புறம் அவனுக்கு எவன் வேலை கொடுப்பான்? ஏதாவது கொஞ்சமாவது யோசிச்சு சிந்திக்க வேண்டாமா? யோசிச்சு பாருங்க. இவங்க எப்படி விமன் எம்பவர்மெண்ட் பண்றாங்க? இவங்க எப்படி யூத்துக்கு வந்து ஒரு நல்ல வழியை காமிச்சு அரசியல்ல வந்து 4 பேருக்கு உதவி செய்யுங்க, சமூகத்துக்கு சேவை செய்யுங்கன்னு அது ஒரு நல்ல வழிகாட்டுதலா? இல்லை இவங்க செய்யறது தெருவில் இறங்கி போராடு, நேபாளில் நடந்திருக்கு, ஸ்ரீலங்காவில் நடந்திருக்கு, பங்களாதேஷில் நடந்திருக்குன்னா அதெல்லாம் வெளிநாட்டுக்காரர்கள் தூண்டி விட்ட கலவரம். அந்த மாதிரி இவங்களை போராட சொல்றாங்கனாக்கா எது வந்து நல்ல விதமா இளைஞர்களுக்கு இளைஞர்களுக்கு யூத் அவங்க கொண்டு போற. நான் இந்த இடத்துல தான் சொல்றேன், மகாகட்பந்தனுடைய கொள்கை எப்படி இருந்துச்சுன்னா YM கூட்டணி அப்படின்னு சொன்னாங்க. Y வந்து யாதவ், M வந்து முஸ்லீம். இந்த கூட்டணி தான் நாங்க எங்களோட அப்படியே ஓப்பனா சொன்னாங்க. அப்ப யாதவ் தவிர மற்றவங்க இந்துக்கெல்லாம் ஓட்டுலாம் வேண்டாமா உங்களுக்கு? அப்ப யாரு ஜாதி அரசியல் செய்யறா, யாரு மத அரசியல் செய்யறா, அதை கவனிக்கணும். அதே என்டிஏ கூட்டணி எப்படி வந்தது? இதே M+Y அதைத்தான் முன்னெடுத்தாங்க. அந்த M என்ன அப்படின்னா மகிழா, இரண்டாவது Y யூத். இவங்களுடைய நேரேட்டிவ் எப்படி இருக்கு, அவங்களுடைய நேரேட்டிவ் எப்படி இருக்கு நீங்க பாருங்க. நாங்களும் M+Y தான்ப்பா, நீங்களும் M+Y. உங்க M+Y என்ன? முஸ்லீம் அண்ட் யாதவ். எங்க M+Y என்ன? மகிழா அண்ட் யூத். எது பெட்டர்? அதனாலதான் ஜெயிச்சாங்க. இந்த மாதிரி பல விஷயங்களை நான் சொல்லிக்கிட்டே இருக்க முடியும். ஆனால் சார், இந்த மாதிரி எத்தனை விஷயங்கள் சொன்னாலும் இப்போ இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய மக்கள் மனசில் என்ன தெரியுமா எழும்? இப்போ நீங்கள் இதே பேட்டர்ன் இங்கே வந்தாலும் கூட இங்கே இருக்கக்கூடிய மக்கள் எந்த மாதிரி நினைப்பாங்கன்ற மிகப்பெரிய கேள்விக்குறியே இருக்குது. என்னென்னா 10,000 ரூபாய் தொழில் தொடங்க கொடுக்குறாங்க, அதுக்கு தான் மக்கள் வந்துட்டு எல்லாமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பெண்கள் அதிகமாக ஓட் பண்ணிக்காங்க எல்லாம் சொல்கிறோம் இல்லையா? ஓகே, ப்ராக்டிக்கலாக அது வந்து ட்ரூவாக இருக்கட்டும். பட் ஒரு ஜிடிபியில் பார்க்கும்பொழுது அந்த அளவுக்கு வளர்ச்சியே இல்லாத ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்கள், குறிப்பாக பெண்கள், அந்த அளவுக்கு தொழில் ரீதியாக யோசிக்கிறாங்களா அப்படிங்கிறது கேள்விக்குறியாக இருக்குது. அந்த அளவுக்கு அனலைஸ் பண்ணி பார்க்கக்கூடிய அளவுக்கு வளர்ச்சி அடைந்திருக்கு ஆல்ரெடி பீகார், அப்படி தானே கேள்வி வருது. கரெக்டு. எப்படி நம்ம பார்க்கணும் அப்படின்னா, கடந்த காலம் எப்படி இருந்துச்சு, இன்றைக்கி எப்படி போயிட்டுருக்குன்னு ஒரு சின்ன ஒரே ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மட்டும் உங்களுக்கு சொல்கிறோம். பீகார் இன்னைக்கு FY அப்படின்னு சொல்லுவாங்க, 24-25 ஃபைனான்ஷியல் இயர் 24-25 மற்றும் 25-26ல் 22% வளர்ச்சின்னு நான் சொல்லலை, எல்லா பிரபல எக்கானமிஸ்ட்டும் சொல்லியிருக்காங்க. அதே தமிழகத்தில்
இப்போ வந்து ரியல் growth அப்படின்னா 9.5%. அப்புறம் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் growth வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அது 11.19% இருக்குது. ஆனால் என்ன சொல்கிறாங்க இதே எக்கானமிஸ்ட் வந்து, நான் உங்களுக்கு சில விஷயங்கள் மட்டும் சொல்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு நல்லாவே புரியும் அது என்னன்னு. இதே எக்கானமிஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த வளர்ச்சி, தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி ஏற்கனவே இருந்த சினர்ஜிக் எஃபெக்ட், அதாவது முன்னாடி போடப்பட்ட திட்டங்கள், மத்திய அரசு கொண்டு வந்த திட்டங்கள், அதையெல்லாம் வச்சு இந்த வளர்ச்சி திட்டம் வந்திருக்கு. இந்த அரசுனால ஒன்றும் பெருசாக வளர்ச்சிகள் அடையலை, குரோத்து வரலை அப்படிங்கிறாங்க. அதுக்கு வந்து அவங்க சில உதாரணங்களை சொல்கிறாங்க. ஒரு சில ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன். குஜராத்தில் வந்து 95,472 crore கேபிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு செலவு பண்ணியிருக்காங்க குஜராத் மாநிலம். அது வந்து தமிழ்நாடை விட எக்கனாமிக் growth GSDP கீழே இருக்கு. அதே தமிழ்நாட்டில் 57,231 கோடி தான் அவங்க செலவு பண்ணியிருக்காங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட். ஆனால் ஒன்றுமே வரலைங்கிறதும் இது இருக்குது. சரி, இந்த இடத்துல நீங்கள் குறிப்பாக கவனிச்சிங்கன்னா குஜராத்தினுடைய கடன் 3.7 லட்சம் கோடி தான் இருக்குது. தமிழ்நாட்டினுடைய கடன் எவ்வளோ இருக்குது? nearing 10 lakh crores. 9.26 crores is the estimate இப்போ 26 மார்ச் வரைக்கும். ஆனால் அதை தாண்டிடும் அப்படிங்கிறது தான் பலருடையது. எவ்வளவு வட்டி கட்டுறாங்கன்னு தெரியுமா? கிட்டத்தட்ட 25,000 கோடி வருஷத்துக்கு வட்டி கட்டுறாங்க. பர்சன்டேஜில் சொல்கிறதுனா ஒரு பர்சன்டேஜ்லேயே சொல்கிறாங்க. 23 லட்சம் கோடி தமிழ்நாட்டினுடைய ஜிடிபி. 26,000 கோடி வந்து வட்டியாக கட்டுறாங்கன்னா கிட்டத்தட்ட 12%, 13% வட்டிக்கே போகுது உங்கள் பணம். 13% உங்கள் வருமானத்தில் வட்டிக்கு போகுமா? என்னத்தை அப்புறம் செலவு பண்ணுவீங்க? அது போச்சு. அதுக்கப்புறம் சம்பளம் கொடுக்கணும், பென்ஷன் கொடுக்கணும். என்னங்க ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன், மற்ற மாநிலங்களில் இல்லை அதான் சொல்கிறேன், இல்லை வட்டி 4%, 5% இருக்கு. அதைத்தான் இப்போ நான் படித்து உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். பாருங்களேன், இப்போ ஒன்றும் இல்லைங்க, சின்ன விஷயம். நான் ஒரு வீடியோ பார்த்தேன். அரசு போக்குவரத்து கழகத்தினுடைய பஸ்ஸை டோல்கேட்டில் நிறுத்தி வச்சுட்டாங்க. ஏன் அப்படின்னா, நீங்கள் டோல் பாக்கி இருக்கு, அந்த பணத்தை கட்டினா தான் விடுவாங்க. தமிழ்நாடு அரசு பஸ்ஸு அங்கே கூட பாக்கி வைப்பீங்க டோல். மக்கள்லாம் இறங்கி ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்காங்க, டிரைவர் கத்துறாரு, அந்த டோல்கேட்டில் இருக்க கத்துறாங்க. எவ்வளோ ஒரு மோசமான நிலைமையை நோக்கி போயிட்டு இருக்கு. இதில் முக்கியமாக இன்னொரு விஷயம் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ இதே நீங்கள் பீகார் பற்றி பேசுகிறீங்களா, பீகாரினுடைய ஜிடிபி, ஸ்டேட் ஜிடிபி கிட்டத்தட்ட 11 லட்சம் கோடி இருக்குது. தமிழ்நாட்டினுடையது வந்து 23 லட்சம் கோடி இருக்குது. இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, தமிழ்நாட்டில் வந்து 50,000 கோடி டாஸ்மாக் மூலமாக வருது. அதை எடுத்துட்டிங்கன்னா அங்கே ஒன்றுமே கிடையாது. அதே பீகாரில் 2016 நிதிஷ்குமார் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு ப்ரொஹிபிஷன், அங்கே லிக்கர் கிடையாது. இது எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, எந்த மாதிரி ஒரு கேவலமான நிலைமையில தமிழ்நாடு வந்திருக்குன்னா, இங்கே இல்லிசிட் லிக்கர் சாப்பிட்டுட்டு அதனால பாதிக்கப்பட்டு இறந்தாங்கன்னா அவனுக்கு 10 லட்ச ரூபா கொடுக்குறாங்க. அதே மாதிரி அங்க வந்து நிதிஷ்குமார் கிட்ட போய் சொன்ன போது அவர் கொழுப்பு எடுத்து எதை சாப்பிடக்கூடாதோ அதை சாப்பிட்டு செத்துருக்கான். அதுக்கு மக்களுடைய வரி பணத்துல இருந்து நான் ஏன் காம்பன்சேஷன் கொடுக்கணும்? கொடுக்க மாட்டேன்ட்டார் அவரு. அவர் சீஃப் மினிஸ்டரா இல்லை, நீ வந்து இங்கே இந்த மாதிரி இல்லிசிட் லிக்கரை சாப்பிட்டுட்டு அவன் செய்யக்கூடாததை செஞ்சுட்டு நாளைக்கு யார் வேணா தற்கொலை மாதிரி பண்ணிப்பாங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் 10 லட்சம் 20 லட்சம் கொடுத்துக்கிட்டே இருப்பீங்களா? வரி பணம் எதுக்கு? ஓட்டு பேங்க் பாலிடிக்ஸுக்கா? அப்போ ஒரு ரோடு சரியில்லைன்றா, தமிழக அரசனுடைய போக்குவரத்து கழகத்தினுடைய டோல்கேட்டில் நீங்கள் பணம் கட்டலை, 10 லட்சம் அவங்களுக்கு கொடுக்குறீங்க, யாரு கேட்பாங்க? இதுவாது பரவாயில்லைங்க. எம்என் நரேகா இருக்கு இல்லைங்களா, இந்த மகாத்மா காந்தி ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம்ல வந்து 350 கோடிக்கு ஊழல். பணமே கொடுக்கலாங்க. நாங்கெல்லாம் கையோ முறையான இந்த கலெக்டர் ஆஃபீஸில் கத்திக்கிட்டு இருக்காங்க. மக்கள்லாம் பணம் சேரலாங்கிறாங்க, வந்து சேரலன்றாங்க. எல்லாம் மரத்தடியில் உட்காந்துருக்காங்க. ஏன்னா மக்கள் மேலேயும் தப்பு. பாதி பேர் வேலையை செய்யறது கிடையாது, சும்மா காசு கொடு அப்படின்னு அவங்க அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்க. அதை விட கொடுமை என்னன்னா, அண்ணாமலை சாரோட வீடியோ ஒன்று பார்த்தேன். பிரதம மந்திரி 6,000 ரூபாய் கொடுக்குறாரு வருஷத்துக்கு விவசாயிகளுக்கு. அதையே நான் திருப்பி சொன்னேன், அது வந்து மானியம். திருப்பி நான் சொல்றேன், அது இலவசம் கிடையாது, உதவித்தொகை கிடையாது, இடுபொருளுக்கான மானியமாக கொடுக்கப்படும். 3 தவணையா கொடுக்குறாங்க, 2,000 ரூபாய். 4 மாசத்துக்கு ஒரு தரம் 6,000 ரூபாய் கொடுக்குறாங்க. 45 பயனாளிகள் இருந்தாங்க தமிழ்நாட்டில். அண்ணாமலை சார் கேட்கிறாரு, அது ஏன் 25 லட்சமா குறைஞ்சு 20 லட்சம் பேர் எப்படி இதுல இருந்து வெளியே போனாங்கன்னு கேட்கிறாரு. பதில் சொல்லுங்க. நான் சொல்லல, அவர் எவ்வளவு பெரிய தலைவர்.
ஸ்டாட்டிஸ்டிக் அப்படியே ஃபிங்கர் டிப்ஸில் வச்சிருக்காரு. கேட்குறாரு 25 லட்சம் பேருக்கு தான் மானியம் போய் சேர்ந்துருக்கு இந்த இது விவசாயிகளுக்கு. அப்போ 20 லட்சம் விவசாயிகள் அந்த லிஸ்ட்லேருந்து வெளியே போயிருக்காங்கன்னா அப்போ விவசாயம் நசிந்து வருகிறதா? ஆமாம், நசிந்து வருகிறது. ஏன் அப்படின்னாக்கா நம்ம பார்த்தோம் இப்போ இந்த மழையில் வந்து நெல் மூட்டைலாம் எப்படி ஃபங்கஸ் வந்து மழையில் நனைஞ்சு வீணாக போச்சுன்னு. எதுக்கோ வேண்டாத செலவுக்கெல்லாம் கடற்கரையில் வந்து இது நினைவுன்னு சொல்லி 84 கோடி செலவு பண்ணுறீங்க. ஒரு ஷெட்டு கட்ட முடியாது உங்களால். போய் பாருங்கள் பீகாரில். பீகார் வந்து விவசாயத்தில் முதன்மையான, உத்தரப்பிரதேசுக்கு அடுத்தது விவசாயத்தில் அந்த நாடு. ஏன் அங்கே வளர்ச்சி வரல அப்படின்னா விவசாயம் சார்ந்த மாநிலம் அது. அதனால அங்கே வந்து தொழில் கூடங்கள்லாம் வரல. இப்போ வந்து பிஜேபி என்டிஏ இப்போ ஜெயிச்சு வந்திருக்காங்க இல்லையா, நீங்கள் பாருங்கள் இன்னுமே எப்படி ஃபாஸ்ட்டாக டெவலப் ஆகுது. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் 22% அவங்களுடைய வளர்ச்சி திட்டம். 10 லட்சம் கோடி வரைக்கும் அவங்களுக்கு இன்னைக்கு வந்து ஜிடிபி இருக்குது. 5 வருஷத்தில் 22%னாக்கா நம் தமிழ்நாட்டினுடைய 23 லட்சம் கோடி சர்வசாதாரணமாக தாண்டிடுவாங்க. அப்போ நீங்கள் சொல்லலாம் சார் தமிழ்நாடு வளருமேனா, எங்கேருந்து வளர்ச்சி அடைகிறது? நான் தான் சொல்கிறேன்னு 30,000-40,000 கோடி பெருமானம் உள்ள இதுவே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கான ஒதுக்கப்பட்ட பணம் செலவு பண்ணுறதுக்கு இல்லை இங்கே. ஸோ இப்போது நீங்கள் சொல்கிறது எல்லாம் வாஸ்தவம் தான். ஆனால் நீங்கள் நினச்சி பாருங்கள், இப்போது இந்த மாதிரி குடித்து இறந்தவங்களுக்கு பைசா தராங்கன்னு சொல்கிறீங்க. ஒரு வேளை தரலன்னு வச்சுக்கோங்களேன், இந்த அரசு மேலே மீடியாக்கள் முதற்கொண்டு மக்கள் முதற்கொண்டு பயங்கரமாக எதிர்ப்பாக பேசுவாங்க இல்லையா, ஒரு எதிர் அரசியலாக மாறிடும் இல்லையா. அப்போது முழுக்க இதெல்லாம் வந்து அரசியல்வாதிகள் மட்டும்தான் காரணம்னு சொல்ல முடியாதுல்ல. ஓ அப்படிங்களா? சரி, அப்போ பீகார் இதில் வந்து இறந்து போனாங்களே இல்லிசிட் லிக்கரை குடிச்சிட்டு, அப்போ மீடியாக்கள்லாம் அங்கே வந்து என்ன வாய மூடிக்கிட்டு இருந்துட்டாங்களா? இல்லை வந்து ஆமாம் நிதிஷ்குமார் செஞ்சது கரெக்டுன்னு சொன்னாங்களா? இல்லை அவர் செஞ்சது தப்புன்னு சொன்னாங்களா? உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், மக்களை உணர வைக்கிறது தவறு. பீகார் வேறு, தமிழ்நாட்டை சொல்லு. அது எப்படி பீகார் வேற? பீகார் நீங்க தானே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அவன் பீடாவாயன் பானிபூரிக்காரன், அவன் நாட்டில் வளர்ச்சி, அவனுடைய மாநிலத்தில் வளர்ச்சி கிடையாது, இங்கே வேலை தேடி ஓடுகிறான், கக்கூஸ் கழுவுறான் அப்படின்னு நீங்க தானே சொன்னீங்க. பீகாரில் நான் இன்னொரு விஷயம் சொல்றேன். இந்த விஷயத்தில் இந்த இப்போ வந்து அபரிமிதமான வெற்றிக்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? இவங்க தமிழில் பேசினது எல்லாத்தையும் இருக்குல்ல, அது அத்தனையும் அண்ணாமலை சார் வந்து ஹிந்தியில் டிரான்ஸ்லேட் பண்ணி வீடியோவாக எடுத்து அனுப்பிட்டார் பீகாருக்கு. அங்கே வந்து பயங்கரமாக பரப்புரை. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, நல்லா கவனிங்க, இங்கே இருக்கிற பீகாரிகள் இந்த தலைவரை பற்றி பெருமையாக பீகாரில் தன்னுடைய ஃபேமிலிக்கு பேசியிருக்காங்க. அங்கே அது எடுபட்டுருக்காங்க. அப்போ அந்த ஃபேமிலிலாம் ஓஹோ இப்படி ஒரு தலைவர் நமக்காக பேசுகிறாரா, போடு ஓட்ட அந்த தலைவரோட கட்சிக்கு. இது இன்னொரு ஆடட் ஃபேக்டர், உங்களுக்கு மிகப்பெரிய மாறுதல் கொண்டு வந்திருக்குன்றாங்க, மிகப்பெரிய தாக்கத்தை உண்டாக்கின்றாங்க. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், நான் ஒன்று கேட்குறேன், இப்போ இங்கே வந்து மீடியா சொல்லிடும் அதனால் அவங்களுக்கு உதவி. அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நாளைக்கு நான் இப்போ சொல்கிறேன், இந்த மாதிரி 10 லட்சம் 20 லட்சம் கொடுத்துக்கிட்டே இருந்தால் அவன் திமிர் எடுத்து இல்லிசிட் லிக்கரை குடிச்சிட்டு செத்து போவான், குடும்பத்துக்கு இதுன்னு.